ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்த் ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் மாரியம்மன் திருக்கோவில் ஃபெஸ்டிவலை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த கோவிலில் வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே நடக்கலைங்க. பூச்சாட்டு, பொங்கல் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து எந்த ஒரு அனுமதியும் வந்து நம்மளுக்கு வந்து அம்மன் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஐதீகம் வைங்களேன். இப்போ வந்து 20 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அனுமதி வந்து கிடச்சிதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் மக்களும் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்து செம சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே விட கிட்டத்தட்ட அருமையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃபெஸ்டிவலில் உங்களுக்குள்ள பார்க்குறக்கு கலர் பேப்பரை வச்சு டான்ஸுலேருந்து கொட்டாட்டத்துலேருந்து கரகத்துலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டமாக அருமையாக வந்து எல்லாருமே வந்து ஃபெஸ்டிவலில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து இதுதாங்க உண்மையாலுமே வேணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம குழந்தையிலேருந்து வளர்ந்துருப்போம் இல்லைங்களா. அந்த இதுலேருந்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சும்மா சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருந்ததுங்க. இதுதாங்க உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்திங்கன்னா கொட்டாட்டம் வந்து நேற்று நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக வந்து பலி டான்ஸாட்டம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்தது, என்ஜாய்மெண்ட் அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் வந்து அங்கே ஆரவாரமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஒவ்வொரு நாளுங்க, அதாவது முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க, அப்புறம் கரகம் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் வேணுமோ அத்தனையுமே வந்து அந்த கோயில் ஃபெஸ்டிவலில் வந்து நான் வந்து பார்த்தேங்க. அருமையாக இருந்ததுங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து நம்மளோட ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. என்ன ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழ் புகழ் வந்து பார்த்திங்கன்னா யோகஸ்ரீ அவங்க வந்து பாடியிருந்தாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை வந்து அதாவது வாய்ஸ் வந்து நம்ம வந்து டிவியில் கேட்குறத விட நேரில் கேட்குறதா நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையாலுமே அந்த பொண்ணோட வந்து வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இனிமையாக இருந்ததுங்க. ஒவ்வொருத்தருமே வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க. அந்த ட்ரம்ஸும் சரி, நம்ம அடிக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் சரி, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்மளாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு டைம் ஆகுங்க. ஏன்னா ஒரு இயர்லி 1 டைம் அந்த மாதிரி தான் பார்ப்போம். இல்லைன்னு எப்போவாது எங்காச்சும் எக்ஸிபிஷனுக்கு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது நடக்குங்க. ஆனால் இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷனில் வந்து நடக்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயங்க. அதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போய் கலந்து பார்த்துக்கோணுங்க. பார்க்குறது வந்து நம்மளுக்கு ஒரு உண்மையாலுமே வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸுங்க. யாருமே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறப்ப வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் போய் அந்த ப்ரோக்ராம் வந்து பாருங்கள். நம்மளுக்காக தான் அவங்க வந்து எல்லா ப்ரோக்ராமையும் வந்து நடத்துகிறாங்க. அந்தளவுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. மக்கள் எல்லாருமே வந்து இந்த எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து நல்லாவே ஒத்துழைச்சாங்க. பசங்கள்லேருந்து எல்லாமே அருமையாக சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே பெரிய விஷயம் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். இந்த மாதிரி நம்ம ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் போக்குவரத்து நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?